السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. وقال النبي صلى الله عليه وسلم: خياركم من ذكركم الله رؤيته وزاد في عملكم منطقه ورغبكم في الآخرة عمله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه صلاة ترضيك وترضيه وترضى بها عنا يا أرحم الراحمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்து அவற்றில் ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், அந்த படைப்புகளிலே இந்த மனித சமுதாயத்தை அவன் படைத்து அதை சங்கைப்படுத்தி நாம் ஆதமின் மக்களை சங்கைப்படுத்தினோம் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களிலும் உயர்வானவர்களாக நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அதே போல நபிமார்களுக்கு பிறகு நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்கள் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். பிறகு அடுத்தடுத்த காலம் வந்த இறைநேச செல்வர்கள் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் ஆகிர் மாதம் நாம் எல்லாம் நம்முடைய குருநாதர் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு மாதமாக அவர்களை புகழ்ந்து அவர்கள் குறித்த பல செய்திகளை நாம் பேசி வருகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவம் நமது நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெறுகிறது. அவர்கள் காத்தமுன் நபியின், நபிமார்களின் முத்திரையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வரப்போவதில்லை. அதே நேரத்தில் விலாயத் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்கள், விலாயத்தை பெற்ற நன்மக்கள் யுக முடிவு காலம் வரை இருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். நபித்துவம் தான் முற்று பெற்று விட்டதே தவிர விலாயத் என்பது முற்று பெறவில்லை. தொடர்ந்து ஒளிமார்கள் உருவாகி கொண்டு தான் இருப்பார்கள். நாம் அந்த ஒளிமார்களை புகழ்கிறோம், அவர்களின் சிறப்புகளை கூறுகிறோம் என்றால் அதனுடைய இன்னொரு புற நோக்கம் மிக முக்கியமானது. நாமும் அந்த இடத்தை அடைய வேண்டும். நம்முடைய வாழ்வும் இறைவனுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமானதாக அமையும் பொழுது அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நமக்கும் தருவான். எனவே ஒளிமார்கள் என்றால் யார், அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இவைகளை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நாமும் அந்த இடத்தை அடைய வேண்டும். ஒலி என்று சொன்னால், ஒலி என்ற வார்த்தைக்கு குர்ப், நெருக்கம் என்ற பொருள் உண்டு. அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் ஒலிமார்கள். அவர்களுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அவர்கள் ரப்போடு நெருக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் அது ரப்புக்காகவே ஆக்கி வைத்திருப்பார்கள். நாமும் அப்படி முயற்சி செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே அதற்காக துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்: அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள், வலிமார்களுக்கு
அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். வலிமார்களுக்கு அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், வலிமார்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. நாளை மறுமை நாளிலே அவர்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இறைநேசர்கள் அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்ததால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் நிம்மதியை கொடுப்பான். அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பான். அந்த நேரத்தினுடைய அமளி துமளிகளிலே அவர்கள் சிக்குண்டு சிரமப்படாமல், அச்சமில்லாமல் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று லா கௌஃபுன் அலைஹிம் என்பதற்கு சொல்லக்கூடிய பெருமக்கள் வலாஹும் யஹ்ஸனூன், வலிமார்களுக்கு கவலை கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு விளக்கம் சொல்வார்கள். அலாமா வராஅஹும் ஃபித் துன்யா, உலகத்திலே பல நிகழ்வுகள் நடைபெறும். உலகம் என்பது அது மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கை. அதிலே துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். கஷ்டங்கள் நஷ்டங்களும் மாறி மாறி வரும். சுபிட்சங்கள் சந்தோஷங்களும் ஏற்படும். நிரந்தரமான சந்தோஷமோ, நிரந்தரமான கவலையோ, நிரந்தரமான பாதிப்போ, நிரந்தரமான நிம்மதியோ உடையதல்ல உலகம். அது மாறி மாறி வரக்கூடிய நேரத்தில் எப்பொழுது நமக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் வருகிறதோ அப்பொழுது அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுது நமக்கு துக்கங்கள் சில கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுது பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய கதரை கொண்டு அவனுடைய விதியை கொண்டு பொருந்திக் கொள்வதும் வலிமார்களுடைய தன்மையாக இருந்திருக்கிறது. எனவே அப்படி அவர்கள் இருப்பதால் இந்த உலகத்தில் ஏற்படும் நிலைகளை கொண்டு அவர்கள் கவலைப்படுவதில்லை. இமாமுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களுடைய வியாபார பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் கடலிலே அது நிலை குலைந்து கடலில் மூழ்கடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. இது இமாம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? அவர்களுடைய வியாபார பொருட்கள் ஏற்றப்பட்ட கப்பல் மூழ்கிவிட்டது என்ற செய்தி. இமாம் அவர்கள் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்த செய்தி. அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து சொல்லப்படுகிறது, இமாம் அவர்கள் உங்களுடைய கப்பல் கவிர இல்ல, அது சலாமத்தாக சேர்ந்து விட்டது என்று சொல்லும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். காரணம் வினவப்பட்ட போது சொன்னார்கள், அது அங்கே கப்பல் என்ன செய்கிறது என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த செய்தியை கேட்கும் பொழுது தன்னுடைய கல்வி என்ன செய்கிறது என்று பார்த்தார்கள். அந்த செய்தியை கேட்கும் பொழுது கப்பல் கவிழ்ந்து விட்டது என்பதனால் அவர்கள் இதயம் துடித்து அது அல்லாஹ்விற்கு மாற்றமான சிந்தனைக்குள் சென்று விடுகிறதோ? இல்லை, இது அல்லாஹ் செய்தது. அல்லாஹ் அவன் நாடியதை செய்யக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹ். கப்பல் சலாமத்தாக சேர்ந்து விட்டது என்று சொன்னால் மமதையிலே தன்னுடைய உள்ளம் அது துடித்து அது மமதையில் பொங்கி விடுகிறதோ? இல்லை, அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. சலாமத்தாக சேர்ந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலை தான் வலிமார்களுடைய நிலை. இப்படி இறைநேசர்கள் இருப்பதால் தான் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய எந்த நிகழ்வும் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதில்லை. அது மாறும், வரும், மாறும் என்ற அந்த உறுதியான ரப்பின் மீதான நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்தது. தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இறைநேசர்களின் தன்மை அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். இறைநேசர்கள் என்றால் யார்? அவர்களிடத்திலே ஈமான் இருக்கும், ரப்பின் மீதான நம்பிக்கை இருக்கும், எல்லா விஷயங்களிலும் அவன் மீதே நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தக்வா உடையவர்களாக இருப்பார்கள், இறை அச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். இறை அச்சம் அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் உயர்வானவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களிலே மிக சங்கையானவர் யார்? அல்லாஹ்விடத்திலே உங்களிலே மிக சங்கையானவர் யார்? அத்காக்கும், யார் இறையச்சத்தில் அதிகமாக இருக்கிறாரோ அவர்தான். யாருக்கு இறையச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர் சங்கையால் ரப்பிடத்திலே மிக உயர்ந்தவராக இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது அப்படித்தான் சொன்னார்கள், அத்கன்னாஸ், மனிதர்களிலேயே ரப்பை மிகவும் அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் தான் என்று சொன்னார்கள். அவர்கள் தக்வாவின் உச்சத்தில் இருந்தார்கள், ரப்பின் பார்வையில் சங்கையின் உச்சத்திலும் இருந்தார்கள். எனவே இறையச்சம் உடையவர்கள் தான் வலிமார்கள். இமாம்னா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபகவுலுஹு ஆமனு, அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு தன்மை சொல்றான்ல, ஆமனு ஈமான் உடையவர்களாக இருப்பாங்க, வகானு யத்தகுன் தக்வா உடையவர்களாக இருப்பார்கள். ஈமான் உடையவர்கள் என்ற இந்த வார்த்தை என்பது அவர்களுடைய ஈமானினுடைய குவத்தை காட்டுகிறது. யத்தகுன் தக்வா என்ற வார்த்தை என்பது அவர்களுடைய அமலினுடைய உச்சத்தை காட்டுகிறது.
ஈமான் கல்பால் உள்ள அமல். ஈமான் கல்பால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அதனுடைய உச்சத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். எத்தகூன் தக்வா என்பது அமலால், வணக்கங்களால், உடலால் செய்யக்கூடிய காரியங்களால் அவர்கள் ரப்பிற்கு மிக நெருக்கமாக ஆகி அதிலே மிக அதிகமான கவனமுடையவர்களாகவும் இருப்பார்கள். கண்ணியமான பெருமக்களே, தக்வா என்பது மிக முக்கியமானது. இமாமுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அல் ஃபத்ஹுர் ரப்பானியிலே குறிப்பிடுவார்கள், இன் அரத்த அல்லா யப்கி பைன யதைக பாபுன் முக்லக், ரப்புக்கும் உனக்கும் மத்தியில எந்த மூடப்பட்ட வாசலும் இருக்கக்கூடாது என்று நீ நினைத்தால் உன்னுடைய வாசல் திறக்கப்பட வேண்டும். நீ கேட்கக்கூடிய துஆக்கள் ரப்பிடத்தில் விரைவாக சென்று அடைய வேண்டும். உனக்கும் ரப்புக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லாமல் வாசல்கள் மூடப்படாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? ஃபத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள். ஃபைன்னஹா மிஃப்தாஹுன் லிகுல்லி பாபின், எல்லா வாசல்களின் சாவியும் அந்த தக்வாவில் தான் இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாதையை அவன் திறந்து கொடுப்பான், அவர்களுக்கு பாதையை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான். அவன் அறியாத புறத்திலே அவனுக்கு ரப்பு ரிஸ்கை கொடுப்பான். உங்களுக்கு தெரியாது எந்த புறத்திலிருந்து வந்தது என்று தெரியாது, ஆனால் ரப்பு நீங்கள் அறியாத புறத்திலே உங்களுக்கு ரிஸ்கை தருவான். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இமாமுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அதே போல ஒரு மனிதன் அவன் நல்லடியாராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நல்லவருடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார்கள். ஒளிமார்களாக ஆக வேண்டும் என்றால், நல்ல மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்லோர்களுடைய தொடர்பு என்பது மிக அவசியமானது. நல்லோர்களின் தொடர்பு மிக அவசியமானது. இமாமுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ நல்லவனாக தூய்மையானவனாக ஆக வேண்டும் என்றால் நீ நல்லோர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். நீ உண்மையாளனாக மாற வேண்டும் என்றால் நீ உண்மையாளர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நீ இக்லாஸ் மிக்க நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களோடு உன் தொடர்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்விலே, மனித வாழ்விலே தொடர்பு என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதன் நீ எப்படி இருப்பாய், உன்னுடைய குணம் என்பது என்ன என்பதை உன் நண்பனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். நாம் யாரோடு தொடர்பு வைக்கிறோமோ அவர்களுடைய குணம் தான் நம்மிடத்திலே வந்து ஒட்டும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று தமிழில் சொல்வதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணம் சொல்வார்களே, மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வல் ஜலீஸி ஸூ, நல்லோர்களோடும் தீயோர்களோடும் அமர்வதற்கான உதாரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அழகான ஒரு உதாரணம். நல்லோர்களோடு அமர்வது, நல்ல மஜ்லிஸ்களிலே அமர்வது, தீயோர்களோடு அமர்வது, இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிகில் கீரி, மிஸ்கி கஸ்தூரியை விற்கக்கூடியவனை போல. ஒரு மனிதன் கஸ்தூரியை விற்கிறாரு, அவரோடு இருப்பதை போல. எது? நல்லோர்களோடு அமர்வது. கொல்லம்பட்டையில இரும்பு வேலை செய்வார்களே இல்லையா, அவர்களோடு அமர்வது போல தீயோர்களோடு அமர்வது. ஒரு உதாரணத்துல சொல்றாங்க. என்ன உதாரணம் என்று சொன்னால், நீ நல்லோர்களோடு அமர்ந்தால் கஸ்தூரியை விற்பவனோடு இருப்பதை போல. அவனோடு இருக்கும் பொழுது அவன் என்ன செய்வாரு? அந்த கஸ்தூரியில சில பொருட்களை உங்களுக்கு தரலாம், அன்பளிப்பாக தரலாம், நண்பர் என்ற அடிப்படையில். இல்ல நீங்க ரூபாய் கொடுத்து அவர்கிட்ட அதை வாங்கக்கூடிய வாய்ப்பும் லேசாக கிடைக்கும். எதுவும் இல்லை என்றாலும் உங்களுக்கு அந்த கஸ்தூரியின் நறுமணமாவது கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். அவர் கையில கஸ்தூரி இருக்குது, அவர் பக்கத்துல நாம இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் எது கிடைக்கும்? அந்த கஸ்தூரியுடைய மனமாவது நம்முடைய நுகர்விற்குள் சென்று கொண்டுதானே இருக்கும். இது நல்லவர்களோடு அமர்வதற்கான உதாரணம். தீயவர்களோடு அமர்வதற்கான உதாரணம் என்னென்று சொன்னால், இரும்பு பற்றையில தீ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஊதுவாங்க, ஊதும் பொழுது அது தீ பற்றும். ஒருவேளை அந்த தீ உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி விடலாம். பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறீங்க, அந்த தீயால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம், உடலிலோ உடையிலோ பாதிப்புகள் ஏற்படலாம். மிக குறைந்த பட்சம் அந்த தீயினுடைய வாடையாவது நீங்கள் வந்துதான் ஆவீர்கள். தீயினுடைய வாடையாக உங்க மனசுல உங்க முகத்துல பட்டுதான் ஆகும். எனவே நல்லோர்களோடு அமர்ந்தால் குறைந்தபட்சம் அந்த மிஸ்கினுடைய கஸ்தூரியினுடைய வாடையை கிடைப்பதை போல, தீயோர்களோடு அமர்ந்தால் குறைந்தபட்சம் அந்த தீயினுடைய புகையை நீங்கள் கிடைப்பதை போல நல்லோர்களோடு அமர்வதும் தீயோர்களோடு அமர்வதும் இருக்கிறது என்பதை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சங்கையான பெருமக்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய நட்பை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் வாழக்கூடியவர்களுடைய நட்பையும் நாம் கவனிக்க வேண்டும், அவர்களுடைய தொடர்பு. ஏனென்றால் இந்த காலத்தை பொறுத்தவரை யார் யாரோடு தொடர்பிலே இருக்கிறார்கள், யார் யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள், எதையும் கண்டு
கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோகமான காலம் இது, ஒரு மோசமான காலம் இது. ஏனென்றால் அன்று நண்பர்கள் ஒன்றாக சுற்றுவார்கள், இன்னும் நண்பர்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நாம் எல்லா விதத்திலும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வீட்டினுடைய பெரியவர்களுக்கும் உண்டு. நம் வீட்டினுடைய பிள்ளைகள் யாரோடு தொடர்பிலே இருக்கிறார்கள், யாரோடு நட்பிலே இருக்கிறார்கள், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும். சில பேர் பெண்கள் பிள்ளையை தான் கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, ஆண் பிள்ளைக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நட்பினுடைய வாடை என்பது எப்படியாவது அது ஒட்டிக்கொண்டு தான் இருக்கும். இன்னைக்கு பார்க்கிறோம்ல, யார் யார் மீதோ நேசம் வைத்துக் கொண்டு என்னென்ன நேசங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டு பல உயிர்கள் பலியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? யார் நமக்கு யார் வழிகாட்டி? யாரை பின்பற்ற வேண்டுமோ, யாரின் மீது நேசம் வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட மக்களை நேசம் வைக்காமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை காட்டி கொடுத்தார்கள்? அவர்களோடு நேசம் வைத்த பெருமக்களை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள்? சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தவர்கள் எல்லாம்? அவுஸ் என்ற ஒரு கோத்திரம், ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரம் மதீனாவிலே வாழ்கிறார்கள். தங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டுக் கொண்டே வாழ்ந்த கோத்திரம் பல தலைமுறைகளாக தங்களுக்கு மட்டும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களிடத்தில் அவர்களை கொலை செய்வார்கள், அவர்கள் இவர்களிடத்தில் இருப்பவர்களை கொலை செய்வார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மதீனாவிற்குள் நுழைந்தார்களோ அன்று அவுஸும் ஹஸ்ரஜும் நண்பர்களாக சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்தார்கள். மக்களின் உயிரை பாதுகாத்தது இஸ்லாம். மக்களுக்கு மத்தியில் நட்பை ஏற்படுத்தியது, அழகிய நட்பை ஏற்படுத்தியது, அக்லாக் நல்ல குணங்களோடான நட்பை ஏற்படுத்தியது, பாசத்தை ஏற்படுத்தியது, எந்த உயிருக்கும் சேதம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தியது இஸ்லாம். இன்று யாரின் மீதானோ நேசம், இன்று யாரின் மீதானோ நேசம், அவர்கள் என்ன வழிகாட்டி விட்டார்கள் நமக்கு. ஆனால் எப்படிப்பட்ட நேசத்தினால் எத்தனை விளைவுகள் இந்த காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது, எத்தனை உயிர்கள் பறிபோனது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். என்றால் வெறும் நேசத்திற்காகவா இத்தனை உயிர்கள் செல்ல வேண்டுமா? கண்ணியமான பெருமக்களே, நம் பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகளும் தங்களுடைய வழிகாட்டிகளாக, தங்களுடைய முன்மாதிரிகளாக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு வழி என்பது அது ரசூலை பின்பற்றுவதிலே இருக்கிறது, அது சஹாபாக்களை பின்பற்றுவதிலே இருக்கிறது, அவர்கள் மீதான நேசம் வைப்பதிலே இருக்கிறது. அவர்களை உன் உயிருக்கு மேலாக நீ நேசம் வைத்தால் உன் உயிருக்கு பாதுகாப்பு. அவர்களை உன் உயிருக்கு மேலாக நேசித்தால் உன் உயிருக்கு பாதுகாப்பு, உன்னுடைய குலத்திற்கு பாதுகாப்பு, உன்னுடைய மரியாதைக்கு பாதுகாப்பு, உன்னுடைய கண்ணியத்திற்கு பாதுகாப்பு என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய சீர்மானத்தை, குடும்பத்திலே பிள்ளைகளுடைய சீர்மானங்களை நாம் பார்ப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்படி நல்லோர்களோடு நேசம் வைக்கும் பொழுது, நல்லோர்களோடு தொடர்பு வைக்கும் பொழுது அந்த தொடர்பு என்பது நமக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும். நம்மையும் அந்த நல்லோர்களுடைய பட்டியலிலே சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். வலிமார்கள் என்றால் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லதீன இதா ذُكِرَ யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவு வருமோ அவர்கள் வலிமார்கள். யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவு வருமோ, ஒரு மனிதரை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வர வேண்டும். இன்னும் சில ரிவாயத்துகளில் வருகிறது, யார் சிறந்த மனிதர், மன் தக்கரகுமுல்லாஹு ருயதஹு, யாரை பார்த்தால் அது உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துமோ, வஸாத ஃபீ அமலிக்கும் மன்திகுஹு, யாரோடு நாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அது உங்களுடைய அமலை அதிகரிக்குமோ. யாரோட பேசினா அந்த பேச்சு என்பது நமக்கு எப்படி இருக்கணும், நம்முடைய அமல்களை அதிகரிக்கக்கூடிய பேச்சாக இருக்கும். அப்படி யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மர்மையினுடைய சிந்தனை ஏற்படுகிறதோ, மர்மையினுடைய ஆதரவு ஏற்படுகிறதோ, அப்படிப்பட்ட செயலுக்குரியவர்கள் இவர்கள் தான் நல்ல மக்கள். இவர்களோடு சேர்வது, இவர்களோடு அமர்வது சிறந்தது என்கிறார்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் வலிமார்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் வலிமார்களுடைய குணங்கள். இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவான். அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட இறைநேசர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சோபனம் கிடைக்கும், மறுமையிலும் சோபனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படின்னா என்னது?
உலகத்தில் சோபனம் என்றால் என்ன, மறுமையில் சோபனம் என்றால் என்ன என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பல விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு நல்ல கனவுகள் காட்டப்படும். அவர்களுக்கு நல்ல கனவுகள் காட்டப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ருயா ஸாலிஹா, நல்லோர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல கனவு என்பது அது நுபுவத்தினுடைய, நபித்துவத்தினுடைய 46 ஒரு பங்காக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போல அவர்களுக்கு மீது அல்லாஹ் மஹப்பத்தை ஏற்படுத்துவான். ஒரு நல்லடியார் இருக்கிறார்கள், இன்று நாம் ஒலிமார்களை நினைக்கிறோம், அவர்களை குறித்து பேசுகிறோம் என்றால் அவர்கள் மீதான மஹப்பத்தை நம்முடைய கல்வியிலே போட்டது அல்லாஹ், நம்முடைய கல்வியிலே ஏற்படுத்தியது அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மீதான மஹப்பத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கல்வியில போடுவான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அமல் செய்கிறார், ஒரு மனிதர் அமல் செய்கிறார், அமல் யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். நம்முடைய அமலிலே என்றும் முகஸ்துதி வந்துவிடக் கூடாது. பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக, இவனை பெரிய வணக்கசாலின்னு சொல்லணுங்கிறக்காக, பெரிய கொடைவல்லன்னு சொல்லணுங்கிறக்காக, நிறைய தொழுகிறான், நல்ல தொழுகையாளின்னு சொல்லணுங்கிறக்காக, நல்ல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பான் என்று சொல்வதற்காக நாம் அமல் செய்யக்கூடாது. நம்முடைய அமல் என்பது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். சரி, ஆனால் சில மனிதர்கள் நிறைய அமல் செய்யறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த அமலை அவர்கள் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்கிறார்கள். அவங்களுடைய இதயத்தில் கொஞ்சம் கூட மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் மக்கள் அதை பார்த்து அவரை புகழ்றாங்களே, ஒருவேளை அப்போ அதுவும் அந்த முகஸ்துதியில போய் சேர்ந்துருமோ என்று கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, அவர் செய்வது அல்லாஹ்விற்காக, ஆனால் மக்களை புகழ செய்தது அது அல்லாஹ்வினுடைய காரியம். முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விரைவான சோபனம் அது என்று சொன்னார்கள். நம்முடைய எண்ணம் என்பது என்று மக்கள் புகழக்கூடாது, மக்கள் நம்முடைய அமலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படக்கூடாது. அதே போல அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோபனம் என்னவென்று சொன்னால், அவனுடைய மரண நேரத்தில் ஒலிமார்களுக்கு, நல்லடியார்களுக்கு ரஹமுல் புஷ்ரா, சோபனம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதை குறித்து சொல்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், அவனுடைய மரண நேரத்திலே அல்லாஹ் மலக்குகளை இறக்குவான். மலக்குகள் வருவார்கள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, யார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே இஸ்திகாமத்தோடு, அதிலே உறுதியோடு இருக்கிறார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய மரண நேரத்திலே அவர்களிடத்திலே மலக்குகள் வருவார்கள். மரண நேரம் ஒரு திடுக்கமான நேரம். அந்த நேரத்தில் மலக்குகள் வருவாங்க. அல்லாஹ் அவங்களை பயப்பட விடுறது இல்ல. மலக்குகளை அனுப்பிடுவான். அவங்க வந்து சொல்வாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒளிவாக, உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக நாங்கள் இருக்கிறோம், மறுமையிலும் நாங்கள் இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், அந்த மறுமையிலே சுவனம் உங்களுக்கு கிடைக்கும். அதிலே நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, உங்களுடைய இதயம் எதையெல்லாம் நாடுகிறதோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், எதெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், உங்களுடைய ரப்பினுடைய கஃபூராக மன்னிக்கக்கூடிய கிருபையாளனாகிய அல்லாஹ்வின் விருந்தினராக நீங்கள் வாருங்கள் என்று மலக்குகள் அவருடைய மரண நேரத்தில் சோபனம் சொல்வாங்க. இப்ப அந்த மனிதருக்கு கஷ்டம் நீங்கி, பதட்டம் நீங்கி, அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார், அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார். அப்படிப்பட்ட நிலை இந்த நல்லடியாருக்கு கிடைக்கும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். இது உலகத்தில் கிடைக்கும் சோபனம் என்றால் மறுமையிலும் அவர்களுக்கு சோபனம் கிடைக்கும். அது மறுமையிலே அவர்களை மலக்குகள் எல்லாம் அவளோடு வரவேற்பார்கள். வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப் ஸலாமுன் அலைக்கும், அங்க மலக்குகள் எல்லாம் ஸலாமுன் அலைக்கும் ஸலாமுன் அலைக்கும் என்று சலாம் சொல்லி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த சோபனம், ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரப்பினுடைய சலாம் உங்களுக்கு ஏற்படட்டும் என்று ரப்பிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சலாமினுடைய வார்த்தைகள் மறுமையில் அவர்களுக்கு சோபனமாக இருக்கும். இதெல்லாம் ஒலிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். எனவே நாம் இவைகளை பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய தக்வாவை பலப்படுத்த வேண்டும், நல்லோருடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், நல்லோர்களோடு இருக்க வேண்டும், நம்முடைய தொடர்பை எல்லா நேரங்களிலும் சீர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கையை மறுமையில் நமக்கு யார் ஏற்படுத்தி தருவார்களோ அத்தகைய மக்களோடு தொடர்பை வைக்க வேண்டுமே தவிர, எங்கே நாம் பாவம் செய்வதை பார்த்து ஒருவன் சந்தோஷப்படுவானே ஆனால் அவன் நல்ல நண்பன் அல்ல.
நாம் பாவம் செய்வதை பார்த்து ஒருவன் சந்தோஷப்பட்டால் அவன் நல்ல நண்பன் அல்ல. நாம் எங்கே பாவம் செய்தால் நம்மை தட்டி கேட்கக்கூடிய, நன்மை செய்தால் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீன் மண்ணிலே மிகப்பெரிய கஷ்டத்தை, மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அவர்களுக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, மருத்துவம் செய்வதற்கு வழி இல்லை. காயங்கள் ஏற்பட்டு இரத்தங்கள் ஓடுகிறது. அந்த இரத்தங்களை மருந்துகளை வைத்து நிறுத்தினால் உயிர் பிழைத்து விடும். ஆனால் அதற்கு வழி இல்லாமல் எத்தனை ஜனாசாக்கள் இப்படியெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் ரப்பிடத்திலே நம்முடைய கண்ணீரை சிந்தியாவது அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் நமக்காக, நம்முடைய தீனுக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நம்முடைய கண்ணீரை வடித்து ரப்பிடத்திலே துஆ செய்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. முஃமின்கள் அனைவரும் ஓர் உடலை போன்றவர்கள். உடலிலே ஒரு பகுதிக்கு வேதனை ஏற்பட்டால் அதிலே எல்லா பகுதிகளும் எப்படி பங்கு கொள்கிறதோ, தலைக்கு வலி வந்தா தலைவலி தான் சொல்லிட்டு மற்ற உறுப்பு இருக்கிறது இல்ல, கண்ணு தூங்க மாட்டேங்குது, கை வேலை செய்ய மாட்டேங்குது, கால் நடக்க மாட்டேங்குது, தலைவலிக்குது அவ்வளவு சேர்ந்து சொல்றது மாதிரி ஒரு முஃமின்கள் அனைவரும் ஓர் உடல் உறுப்பை போன்றவர்கள் என்றார்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம்முடைய உடலினுடைய ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அங்கே பலஸ்தீனிலே நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நம் உடலில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வேதனையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். நம்மால ஒன்றும் செய்ய முடியல, குறைந்தபட்சம் மிக முக்கியமான ஆயுதமான துஆவை கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா துஆக்களிலும் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை குனூத்து நாசிலா ஓத சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. குனூத்து நாசிலா என்பது கஷ்ட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறாங்க. நிறைய சம்பவங்கள் இருக்குது, சொல்வதற்கான நேரம் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் இன்று குனூத் நாசிலா ஓதுவதற்கு ஜமாஅத்துல் உலமா சொல்லி இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய மக்தூம் பலியிலே இன்றைய ஜும்மாவினுடைய தொழுகையிலும் குனூத் நாசிலா நம்முடைய பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்து குனூத் ஓத சொல்லி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் அந்த துஆ கேட்போம். நம்முடைய எல்லா துஆக்களிலும் நாம் அவர்களை இணைத்துக் கொள்வோம். எல்லா நேரத்திலும், குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களில் ஒரு சில சொட்டுகள் கண்ணீரை சிந்தி ரப்பிடத்திலே நாம் துஆ செய்வோமேயானால் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக விரைவாக இருக்கிறது, மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய சகோதரர்களுக்கு முழுமையான வெற்றியை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم اهدنا فيمن هديت، وعافنا فيمن عافيت، وتولنا فيمن توليت، وبارك لنا فيما أعطيت، وقنا شر ما قضيت، فإنك تقضي ولا يقضى عليك، فلك الحمد ولا ما قضيت. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا كلها، دقها وجلها، سرها وجهرها، علانيتها وسرها يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم انصر إخواننا في فلسطين، اللهم انصر إخواننا في فلسطين، اللهم انصر إخواننا في فلسطين، اللهم انصرهم ولا تنصر عليهم، اللهم أعنهم ولا تعن عليهم، اللهم امكر لهم ولا تمكر عليهم، اللهم آثرهم ولا تؤثر عليهم يا ذا الجلال والإكرام. اللهم أعطهم ولا تحرمهم، اللهم زدهم ولا تنقصهم، اللهم أكرمهم ولا تهنهم يا رب العالمين. اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين يا رب العالمين يا ذا الجلال والإكرام. وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم.